வாங்க நம்ம பட்டஸ் கிச்சனில் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பச்சைப்பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசியில் குக்கரில் தான் செஞ்சது. பார்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் உதிரி உதிரியாக செம்ம சூப்பராக ரெடியாக இருக்குது. பச்சைப்பயிரை வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால சாப்பாடோடு நல்லா கலந்து நல்ல வாசமாக ரெடியாக இருக்குது. இந்த சாப்பாடை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடும் போது இதுக்கு மேலே நெய் கலந்து சாப்பிட்டு பாருங்கள், அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு 1/4 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான அளவு. ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசியை ஒரு கப் எடுத்து நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பச்சைப்பயிரை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் போல் பச்சைப்பயிரை ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே சின்னதாக ஒரு பீஸு கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்தவுடனே ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சு பவுட்ரு மாதிரி அரைக்காமல் இந்த அளவுக்கு கோர்ஸாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பேனில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 6 பல்லு பூண்டு சேர்த்து லைட்டாக சூடு ஏறி வரும்போது மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து, சீரகம், 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்தோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண பழமாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணி தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அளவுக்கு வந்தோடனே வறுத்து பொடி பண்ணியிருக்க பச்சைப்பயிறு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ்க்கு ரைஸு, பச்சைப்பயிறு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி, 1/4 கப் பருப்புக்கு 1 கப்பு தண்ணி, ஸோ மொத்தமாக 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சிங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு இந்த அளவுக்கு கொதி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கர் மூடி விசில் போட்டு லோ டு மீடியம் ஹீட்டில் ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக 2 விசிலில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே குக்கர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்டில் பச்சைப்பயிறு சாதம் ரெடி. கரெக்டான தண்ணி அளவு வச்சதுனால பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் உதிரி உதிரியாக செம்ம சூப்பராக ரெடியாக இருக்குது. பச்சைப்பயிறு, மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக ரெடியாக இருக்குது. சூடான இந்த சாப்பாட்டில் நெய் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல வாசமாக இருக்கிறதுக்காக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் சாப்பிடும் போதே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த சாப்பாடை ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. இதனுடைய டேஸ்ட்டு பிடிச்சி போய் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.